அத்தியாயம் 109. என்ன மீனாட்சி மிஸ், எக்ஸிபிஷன் முடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு. பசங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா? அந்த சயின்ஸ் டீச்சர் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தபடி கேட்டார். அவளும் போகத்தான் நினைத்தாள். ஆனால் என்ன செய்வது? வீட்டுக்கு போனால் கட்டியவனின் கடைக்கண் பார்வையை எதிர்கொள்ள திறன் வேண்டுமே. என்ன மிஸ், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. ஆ, அது போணும் மிஸ். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதான் யோசனையா இருக்கேன் என்றாள் மெல்ல சிரித்தபடி. ஓ, அப்ப சரி மிஸ் என்றவர் கிளம்பிவிட, ஆனால் மீனாட்சி மட்டும் தயக்கமாகவே ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்லோவாகவே வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றாள். ஆனால் அப்படி சென்றும் கூட 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேரும்படி ஆகி போனது. இன்னைக்கு மட்டும் ஏன் வழி இவ்ளோ சுலபமா இருக்கோ என்று முணங்கிக் கொண்டவள் வீட்டுக்குள் வந்து சேரும் நேரம், அவள் மணாளன் அவளை சோதிக்கவே அவளுக்கு முன் வந்து கால் மேல் கால் போட்டபடி ஸ்டைலாக அமர்ந்திருந்தான். எப்பொழுதும் ஆளுக்கு கடைசி வீட்டுக்கு வரும் மாறன் இன்று அவளுக்கு முன் வந்து அமர்ந்திருப்பதே அதிர்ச்சிதான். வீட்டில் அனைவரும் கூடியிருக்க, ஆனால் அதற்கெல்லாம் கூச்சம் கொள்ளாமல் அவளை விழுங்குவது போல பார்த்தான் மாறன். தனக்குத்தான் அப்படி தோன்றுகிறதா, இல்லை நிஜமாகவே அவன் தன்னைத்தான் இப்படி பார்க்கிறானா என்று புரியவில்லை. வழக்கமாக மாறன் பார்வையிலிருந்து விலகி இருக்க கிச்சனுக்குள் பூந்து கொள்வதுதான் அவள் வழக்கம். ஆனால் அந்த கள்வன் கிச்சனுக்கு நேரேதானே வெளியே உலாவ விட்டிருந்தான். அவன் கஞ்சாடி பார்வையில் கரைந்து விடுவோமோ என பயம் கொண்டாலோ என்னவோ, கிச்சனுக்குள் தஞ்சம் கொள்பவள் வேகமாக அங்கிருந்து தன் அறை நோக்கி நடையை கட்டினாள். ஏ மீனாட்சி, இருடி, டீ போட்டு தர. குயிலி சத்தம் போட்டார். வேணா சித்தி. இதழ்கள் இன்று நடனமாடியது பேதைக்கு. இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? சித்திகள் புரியாமல் விழித்துக் கொள்ள, அந்த பேதையின் பிதற்றலுக்கும் பதட்டத்துக்கும் காரணமானவனோ நாசுக்காய் சிரித்துக் கொண்டான். அவசரமாய் அறைக்குள் வந்து கதவை பூட்டிக் கொண்டவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. தண்ணீர் எடுத்து முகத்தில் அடித்தாள். ஆனாலும் பதட்டம் மட்டும் குறையவே இல்லை. பதட்டம் என்று சொல்லிவிட முடியாது. அது ஒரு விதமான இன்ப அவஸ்தை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றும் இல்லாமல் இன்று ஏன் அந்த குத்தி திங்கும் பார்வை என்பதுதான் அவளின் பெரிய கேள்வியாக இருந்தது. அவன் ஆசைப்பட்டது போல விவாகரத்து பத்திரமும் கொடுத்து விட்டாள். இன்னும் என்னதான் வேண்டும் அவனுக்கு என்பதுதான் புரியவில்லை அவளுக்கு. அந்த 10க்கு 10 அறையில் 10 முறைக்கு மேல் நடந்து விட்டாள். ஆனால் அவன் காந்த விழி தொடுத்த பார்வை அம்புகளை மட்டும் மறக்க முடியவில்லை. வெளியே செல்ல பயம், உள்ளே இருக்கவும் தடுமாற்றம். எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் தைரியக்காரிக்கு அவன் கடைக்கண் பார்வை சந்திக்கும் திறனில்லாமல் போய்விட்டதோ. உடை மாற்றும் ஞாபகம் கூட இல்லாமல் அந்த போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டவள் மெத்தையில் சுருண்டு படுத்தாள். இடமும் வலமும் திரும்பி திரும்பி படுத்தாள். ஆனால் உறக்கம்தான் வரவில்லை. மாறாக அவன் முகம்தானே கண்முன் வந்து நின்றது. நிமிடங்கள் கடப்பது கூட யுகங்களாய் தோன்றியது. மூடிய போர்வைக்குள் அவள் சூடான மூச்சு காற்று தீப்பிழம்பாய் நிரம்பி இருந்தது. இருந்தும் போர்வை அகற்றி மூச்சு விடும் திறன் இல்லாமல் சுருண்டு படுத்து கிடந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கட்டை விரலை சுருட்டி கொண்டாள். கதவு மூடும் சத்தம் கேட்டது. காலடி சத்தம் கேட்டது. அதுவும் அந்த காலடி சத்தம் அவளை நோக்கி நடந்து வருவது போல இருந்தது. அவள் இதயம் டப் டப் என்று அடித்து கொண்டது. முதுகலை படித்தவளின் மூளை செயலிழந்தது போல் தோன்றியது. சுருண்டு படுத்து கிடந்தவளின் சுண்டு விரல் நகம் பாதி காணவில்லை. பதட்டத்தில் கடித்து தின்றுவிட்டாள் போலும். காலடி சத்தம் திடீரென்று நின்றுவிட்டது. என்னாச்சு? போயிட்டாரோ? அவள் மூளை தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டது. போயிருப்பாரா இல்லையா? நிமிடமுள் நொடிக்கொரு முறை நகர்வது போல் அவள் மூளையும் யோசனையை நகர்த்திக் கொண்டே இருந்தது. கூடுதல் பதற்றத்துடன் இறுக்கி பிடித்திருந்த போர்வையை மெல்ல மெல்ல விலக்கியவளின் மையிட்ட விழிகள் தன்னவனை தேடி பார்வை வீச்சை உலாவ விட, அந்த அறையில் அவள் பதற்றத்துக்கு காரணமானவன் இருப்பது போல் தெரியவில்லை. போயிட்டாரோ என்று கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு எழுந்தவள் பக்கத்தில் அவளையே பார்த்தபடி குறும்பு புன்னகையுடன் அமர்ந்திருந்தவனைக் கண்டு அவள் மையிட்ட விழிகள் இரண்டும் 360 டிகிரிக்கு பெரிதாய் விரிந்தது. அவள் அவசரமாய் போர்வை இழுத்து மூடிக்கொள்ளும் சமயம் அந்த போர்வை அவன் கைகளுக்கு இடம் மாறி இருந்தது. அவள் விழிகள் இன்னும் பெரியதாய் விரிந்தது.
பதற்றத்திலும் அதிர்ச்சியிலும் அவன் அவளை நெருங்கினான். அவள் மூச்சு விடாமல் மூச்சை இழுத்து பிடித்தாள். இருவரின் முகத்துக்கும் இடையே மில்லிமீட்டர் இடைவெளிதான் ஆட்சி செய்தது. உதடும் உதடும் உரசிக்கொள்ளும் தூரத்தில் ஒட்டிக்கொள்ளாதோ என்று தவித்துக் கொண்டிருந்தது. அவன் சூடான மூச்சு காற்று அவளுக்காகவும் சேர்த்து மூச்சை வெளியிட்டது. அவள் மிரண்ட விழியும் அவன் குறும்பு விழியும் ஒன்றாய் சங்கமித்தது. இதுவரை அவளை நோக்கிய அவன் பார்வை மரியாதையாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்று ஏதோ ஒன்று வித்தியாசமாய் தெரிந்தது. பயமும் மரியாதையும் பூமியை தாண்டி செவ்வாய் கிரகம் நோக்கி பயணித்து விட்டதோ? டீச்சர் அம்மாக்கு பயமா? அதே வசீகர சிரிப்புடன் கண்களில் தேங்கிய குறும்புடன் கேட்டவன், ஐயோ, அத்தனை அழகு! பழைய அதிரடி மீனாட்சியாக இருந்திருந்தால் நேருக்கு நேர் பார்த்து பதிலை சொல்லியிருப்பாள் பட்டென்று. ஆனால் ஏன் இன்று தமிழுக்கு பஞ்சமாகி போனது போல் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது அவளிடத்தில். ஏண்டி பயந்து ஓடுற? அதே வசீகரம். முதல் முறை அவளை டி போட்டு அழைத்திருக்கிறான். அவளுக்குள் ஹார்மோன் எல்லாம் தேவா சார் பாட்டுக்கு குத்து டான்ஸ் ஆடுவது போல் தோன்றியது. ரொமான்ஸ் என்ற வார்த்தைக்கு இலக்கணம் தெரியாதவன் இன்று அதில் தொல்காப்பியத்தை படித்து குடித்து விட்டதாய் தோன்றியது. இ- என்ன வேணும்? திக்கி திணறி ஒரு வழியாக பேசிவிட்டாள். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? அவளின் கேள்விக்கு அவனும் மறு கேள்வி மட்டுமா தொடுத்து வைத்தான்? காதலில் காமத்திற்கான ஆரம்ப புள்ளியையும் சேர்த்தல்லவா தொடுத்திருக்கிறான். அவள் பயந்த விழிகள் அவனுக்குள் இருக்கும் குறும்பை இன்னும் தூண்டிவிடவே மில்லிமீட்டர் இடைவெளியை அவன் மைக்ரோமீட்டராய் குறைக்க அவள் தேகத்தில் இருந்த குட்டி குட்டி பூனை முடிகளும் புல்லரித்து கொள்ள அவள் இதழை நோக்கி காதல் போரை தொடுத்தது. கலர் கலர் வண்ண விளக்குகள் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்க, டிஜே சத்தம் இன்னொரு பக்கம் காதை கிழிக்க, அந்த பப் எங்கும் பணக்கார பிள்ளைகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முட்டிக்கு மேல் தொட்ட மாடர்ன் உடையில் பெண்களும் நல்ல ஜீன்ஸ் பேண்டை தாறு தாராக கிழித்துவிட்டு அதுதான் ஃபேஷன் என்று பீத்திக் கொள்ளும் திமிர் பிடித்த ஆண்களும் தங்களையே மறக்கும் அளவுக்கு போதையில் தடுமாறியபடி பாட்டுக்கேற்ப நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தி மட்டும் அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் ஒரு ஓரமாய் மேனி எங்கும் நடுக்கம் கொள்ள தன் துப்பட்டாவை இறுக்கி பிடித்திருந்தாள். அவள் முன்னே கண்கள் சொருக அவளையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஜீவன். மற்ற பெண்களைப் போல் ஜாலி டைப்பாகவோ இல்லை ஜீவன் பணத்தை கண்டு மயங்கி போகும் பெண்ணாகவோ இருந்திருந்தால் அந்த அப்பாவி பெண் கனி இதை ரசித்து பார்த்திருப்பாளோ என்னவோ. ஆனால் அவளோ கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்து முன்னேற துடிக்கும் பெண் என்பதால் இதெல்லாம் அவளுக்கு ஹெல்லில் இருப்பது போல் பயத்தை தான் கொடுத்தது. அடிக்கொரு முறை தன் கைகளில் கட்டியிருந்த பார் வாட்சில் மணியை பார்த்து கொண்டாள். அவளுக்கு நேரமாகிக் கொண்டிருந்தது. ஒரு அரை மணி நேரம் தாமதமாக போனாலும் கூட அவள் அப்பா 1000 கேள்வி கேட்பார். அவள் ஒன்றும் பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லையே. எந்த நேரத்திலும் ஊரை சுற்றி விட்டு வீட்டுக்கு செல்ல. நடுத்தர குடும்பமோ ஏழ்மை குடும்பமோ 6 மணிக்கு மேல் வீட்டுக்கு சென்றாலும் 1000 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். வழுவழுப்பான கெண்டை கால்கள் கவர்ச்சியாய் கவர்ந்திழுக்க எத்தனையோ அழகான பெண்கள் ஜீவனை சுற்றி வட்டம் போட்டாலும் அவன் கண்கள் திட்டம் போட்டது ஒருத்தியை சுற்றித்தான். முடிக்க மாட்டியா? தலையை சாய்த்து கேட்டவன் அவன் வயதுக்கு மீறிய செயலை செய்து கொண்டிருந்தான். பெண்ணவள் இதயம் படபடக்க பயத்துடன் இல்லை என்பது போல் தலையாட்டினாள். ய மிரட்டும் தொனியில் கேட்டான். நான் நான் வீட்டுக்கு போகணும். அழுவது போல் சொன்னாள். அவனுக்கு கோபம் வந்தது. இந்த வார்த்தையை தான் அவள் ரைம்ஸ் போல் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவன் கனியை கண்டு கொள்ளாமல் வெயிட்டரை வர சொல்லி அவளுக்கு ஒரு ஜூஸ் என்று ஆர்டர் செய்தான். இல்ல, எனக்கு வேணாம். நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் என்றாள் கண்களால் இறைஞ்சி. நீ குடி, அப்புறம் நம்ம போலாம். தலை சாய்த்து பார்த்தவன் இதழ் சுழித்து சொன்னான். நிஜமாவா? கண்களில் ஒரு மிளிர்வு. ஆமா என்பது போல் தலையாட்டியவனுக்கு அவசரமாக வந்தது. வெயிட் வர என்றவன் ரெஸ்ட் ரூம் நோக்கி செல்லும் நேரம் முழு போதையில் தள்ளாடி கொண்டிருந்த ஒரு ஆண்மகன் கனியை உரசி கொண்டு வந்து அமர்ந்தான். கனி தயக்கத்துடன் தள்ளி அமர்ந்தாள். ஆம் ரஞ்சித் என்றவன் மீண்டும் அவளை உரசி கொண்டு அமர்ந்தான். அவள் மீண்டும் தள்ளி அமர்ந்தாள். கமான் பேபி, ஃபர்ஸ்ட் டைமா என்று ஒரு மார்க்கமாக பேசியவன் அவள் கைகளை தடவினான். பதறி போனவள் பட்டென எழுந்து கொண்டாள். ஹே, கூல் கூல் பேபி. என்ன பேபி, என்னமோ உத்தமி மாதிரி சீன் போடுற? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்கண்டா. உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்காது. பார்க்க செமையா இருக்கு. என் கூட 1 டே ஸ்டே பண்ணு.
நீ என்ன கேட்டாலும் தர்றேன். ஏன் அவள் இடையில் அழுத்தம் கொடுக்க, பதறிப் போனவளின் விழிகள் இரண்டும் கோபப்பழமாய் சிவந்து போக, கண்களிலிருந்து கண்ணீர் குற்றால அருவி போல் பெருக்கெடுத்து சென்றது. எத்தனை பெரிய பயந்தாங்கோழியாக இருந்தாலும், யாரோ ஒருவன் தன்னிடம் அத்துமீறும் பொழுது, பயமெல்லாம் எந்த பக்கம் பறந்து போகுமோ தெரியவில்லை. அவன் கரங்கள் அவள் இடையை தொட்ட நொடி, அவள் விரல்கள் அவன் கன்னத்தை பதம் பார்த்தது. நிஜமாக கனி அடிப்பாள் என்று எதிர்பாராதவன் கன்னத்தில் கை வைத்தபடி அவளை முறைத்து பார்த்தான். பொறுக்கி ராஸ்கல், உன்னை கொன்னுருவேண்டா என விலகி செல்ல எத்தனித்தவளின் கரம் அவன் கைகளில் வசமாய் சிக்கிக் கொண்டது. கனிக்கு பயமும் பதட்டமும் ஒன்று சேர அவனை திரும்பி பார்த்தாள். என்னடி, இந்த ரஞ்சித் மேல கை வச்சுட்டு உன்னை அப்படியே போக விட்டுருவனா என்ன என்று அவளை ஒரு மாதிரி பார்த்தவன், அவள் என்னவென்று யோசிக்கும் முன் அவளை அங்கிருந்து தனியே குண்டுகட்டாக தூக்கிக் கொண்டு சென்றான். டிஜே சத்தத்திலும் இரவு விளக்கிலும் இந்த காட்சியை யாரும் கவனிக்கவில்லை. அதே நேரம் கனியின் மொத்த குடும்பமும் அவளை பரிதவிப்புடன் தேடிக் கொண்டிருந்தார்கள். படபடக்கும் விழிகளுடன் தன் முன்னே நின்றவனைக் கண்டு பெண்ணவள் இதய துடிப்பு எக்குத்தப்பாய் துடித்தது. இதுவரை மாறனின் பார்வை அவள் கண்களை தாண்டி பயணம் செய்தது இல்லை. ஆனால் இன்று சங்கு கழுத்தில் இறங்கிய கூர் பார்வை பிரம்மன் படைத்த அவள் அங்க வளைவுகளிலும் மேடு பள்ளங்களிலும் தடையின்றி பயணம் செய்தது. ஒரு ஆடவன் பார்வை அப்படி என்ன செய்துவிடும் என்று தனக்குள் தைரியம் சொல்லிக் கொண்டாலும், அந்த மெக்கானிக் பார்வை அவளை என்னவோ செய்ததுதான். அந்த கோபக்காரி மனம் பாறை போல் கடினமானது என எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் நெருப்பு குழம்பு பட்டது போல் அவன் கூர்விழி அவளை உருக்கிக் கொண்டிருந்தது. அந்த பொன் பாதம் பின்னால் நகர்ந்தது. அவனும் நகர்ந்தான். மீண்டும் அவள் நகர்ந்தாள். அவனும் நகர்ந்தான். வேதாளம் கதையைப் போல் நடந்து கொண்டிருந்த இந்த சம்பவத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் நடக்க முடியாமல் படாரென்று அந்த சுவற்றில் முட்டி நின்றது பெண்ணவள் தேகம். அவனும் அவளை மில்லிமீட்டர் இடைவெளியில் நெருங்கி நின்றிருந்தான். இதற்கிடையில் இடைவெளியில் எஸ்ஸாக நினைத்தவளின் இடையோ அந்த மெக்கானிக் கைகளில் நட்டும் போல்டும் போல் மாட்டிக்கொண்டது. அந்த கொடியிடையாளின் இடையோ அந்த வலியவனின் கைகளில் வசதியாக சிக்கிக்கொள்ள அவளுக்குத்தான் சொல்ல முடியாத நிலை. முதல் முறை அவன் பெண்ணவளின் ஸ்பரிசத்தை தீண்டியதாலோ என்னவோ அவள் முகம் எங்கும் வைரத்தை அள்ளி தூவிவிட்டது போல வியர்வை சுரப்பிகள் முத்து முத்தாய் அரும்பி நிற்க, உதடுகள் இரண்டும் இசை மீட்டாளர்கள் இல்லாமலே நடனம் ஆடிக்கொண்டிருந்தது, பதட்டத்திலும் அதிர்ச்சியிலும். அத்தியாயம் 110. கனியின் காலுக்கு விக்கிதான் மருந்து போட்டு கட்டு போட்டான். அவள் அருகே முகத்தில் சிறு பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான் டீலக்ஸ் பாண்டி. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல கனி, காயம் சரியாக கொஞ்ச நாள் ஆகும். ஆயில்மெண்ட்டை கரெக்டா போடு என்று அவளுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தவனின் கன்னத்தில் சிவந்திருந்த தழும்பை பாண்டியின் கண்கள் கவனிக்க தவறவில்லை. என்ன டாக்டரே, கண்ணம் சிவந்து போயிருக்கு, உங்க லவர் அடிச்சுட்டாங்களோ அவன் விளையாட்டாய் கேட்கும் பொழுது அனிச்சையாக விக்கி கைகள் அவன் கன்னத்தை தழுவிக் கொண்டது. அவன் மனக்கண்ணில் பெண்ணவளின் முகம் ஒரு நொடி வந்து மறைந்தது. லவ்வர்லாம் இல்ல ப்ரோ, அது ஒரு அடங்காப்பிடாரி பண்ண வேலை என்றான் கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல். ஏதோ தனிப்பட்ட விஷயம் என எண்ணி அத்தோடு அந்த பேச்சுக்கு முழுக்கு போட்டு விட்டான் பாண்டி. சரி, இப்ப கூட்டிட்டு போங்க. எங்க போக? வழக்கம் போல உள்ள விட மாட்டாங்க என்று உச்சி கொட்டி கொண்டவளுக்கு உள்ளே கொஞ்சம் வருத்தம்தான். உன்னை பரீட்சைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்று மீண்டும் அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் பாண்டி. ஏனோ அவன் கரம் பெண்ணவள் இடையே தீண்டிய நொடி கரண்ட் ஷாக் அடித்தது போல ஒரு சொல்ல முடியாத உணர்வு அவளுக்குள். பாண்டிக்கு அவளை கவனமாக எக்ஸாம் அழைத்து செல்ல வேண்டும் என்பது மட்டுமே சிந்தையில் இருந்தது. அதனால் அவன் கவனம் அதில் மட்டுமே இருக்க, ஆனால் அந்த கள்ளி பார்வையெல்லாம் அந்த மெக்கானிக் பையன் மீதல்லவா இருந்தது. அவள் கல்லூரியில் பார்க்காத ஆண்களா என்ன? கலர் கலர் சட்டையில் பல லட்சம் பல்சர் பைக்கள் வந்து இறங்கும் சென் போட்ட ஆண்களை விட அழுக்கு லுங்கியில் பல நாள் குளிக்காத கப்படிக்கும் இவன் மீது ஏன் இவளுக்கு இந்த திடீர் ஈர்ப்பு என்று புரியவில்லை. காதல் பட பரத்தை சந்தியா காதலிக்கும் காட்சியை கண்டு எத்தனையோ நாள் யோசித்தது உண்டு. அவளுக்கு என்ன வேற பையனா கிடைக்கல, அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு என்று. ஆனால் இன்று அதே கேள்வியை அவளுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டுமோ என்னவோ. அந்த வெயிலில் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு ஓடியவன் அவர்கள் செட்டிலிருந்து ரிப்பேர் பார்க்க வந்த கார் ஒன்றை எடுத்தான். யோ, யாரு காரியாது? பெண்ணவள் சிறு அதிர்ச்சியுடன் கேட்டாள். யாருக்கு தெரியும் என சாதாரணமாக சொல்லி தோல் குலுக்கி கொண்டவன் அந்த காரை ரிவர்ஸ் எடுப்பதில் கவனமாக இருந்தான்.
அட பாவி! யாரு காருன்னு தெரியாமல எடுத்துட்டு வர? இப்படி ஸ்டார்ட் பண்ண? இதோ இப்படிதான் என அங்கிருந்த வயரை காட்டினான். டேய் திருட்டு வண்டியா? போலீஸ்ல கோத்து விட பாக்குறியா? கார் ஓனர் வந்து பார்த்தா என்னடா சொல்லுவ? ஹே பயப்படாத. இது ரிப்பேருக்கு வந்த காரு. 2 நாள் ஆகும் ஓனர் கிட்ட கார கொடுக்க. ஏன காரை அவள் காலேஜ் நோக்கி விரைந்து செலுத்தினான். அன்று போல் இல்லை. பைக்கை விட காரை படு வேகமாக ஓட்டினான் பாண்டி. அவளுக்கே அது கொஞ்சம் அதிர்ச்சிதான். யோ! அன்னைக்கு பைக் ஓட்ட அப்படி தடுமாறுன. இன்னைக்கு என்னன்னா ரேசர் மாதிரி இப்படி கார் ஓட்டுற? வியப்பை வெளிக்காட்டாமல் கேட்டாள். எங்க தெருவுல பசங்க கார் வச்சிருப்பாங்க. அப்போ ஓட்டி ஓட்டி பழக்கம். ரேஸ் போவேன். பைக் கொஞ்சம் தடுமாற்றம் தான். என சிக்னலுக்கு கூட நிக்காமல் வண்டியை விரைந்து ஓட்டினான். யோ! சிக்னல்ல நிக்காம போனா போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? உனக்கு காலேஜ் போவேணாமா? போணும் தான். அப்போ நிக்காம தான் போணும். கார் நம்பர் கேமரால ட்ராக் ஆகும்ல. அப்ப சிக்குவ தான? அவன் சிரித்தான். அதனால தான் கார எடுக்கும்போது நம்பர் பிளேட்ட எடுத்து வச்சுட்டேன். என சிரித்துக் கொண்டான். அட திருட்டு பயலே! என பொய்யாக திட்டிக் கொண்டாலும் அவனை மெச்சிக் கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை அவளால். அவன் சொன்ன நேரத்திற்கு முன்பே காரை அவள் காலேஜில் நிறுத்தியவன் அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே ஓடினான். கனியின் கண்கள் அவன் மீதுதான் இருந்தது. அவன் நெற்றியிலிருந்து வடிந்த வியர்வை துளி அவள் முகத்தில் பட்டு தெறித்தது. அவள் கண்ணை மூடாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சொன்ன லெபராட்டரி முன்னே வந்து அவளை இறக்கி விட்டான். அப்பொழுதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். அவளை இறக்கிவிட்டவன் இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சே விட்டான். இங்காரு புள்ள, நான் சொன்ன மாதிரி உன்னை கூட்டியாந்து விட்டுட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, போலீஸ்காரர் திருட்டு பயல துரத்தி வராப்ல. என்ன துரத்தி வரத நிறுத்து. இதோட உனக்கும் எனக்கும் உள்ள சங்காத்தம் முடிஞ்சு போச்சு. அப்படிதான் வரட்டா? என்று அவளுக்கு ஒரு சல்யூட் வைத்து சென்றவனை தடுத்தது அவள் குரல். யோ! பாண்டி என்னவென்பது போல் திரும்பி பார்த்தான். அப்ப அம்புட்டுதானா? வேறென்ன? அவள் பதில் சொல்லாது தலை சாய்த்து பார்த்தாள். நீ பாக்குறத பார்த்தா சாயங்காலமா வந்து கூட்டிட்டு போக சொல்லுவ போல. அவள் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் அவனே அதை ஞாபகப்படுத்தி மாட்டிக்கொண்டான். அவள் சிரித்தாள். ஏய், என்னால சாயங்காலம்லாம் வர முடியாது. வேலை இருக்கு என்றான் முறுக்கிக் கொண்டு. அப்ப நீ என்ன கார்ல கடத்திட்டு வந்தன்னு போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன் என்றாள் அவனை மிரட்டும் தொனியில். பேசாம இந்த வாயாடி அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கணும். உதவி பண்ணது பெரிய தப்பு போல. ஏன் அவளை முறைத்து பார்த்தவனுக்கு வேறு வழியும் இல்லை. வருவதான? ஒற்றை புருவம் உயர்த்தி மிரட்டி கேட்பவளை அவன் என்ன செய்ய முடியும்? கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கித்தானே ஆகணும். வந்து தொலைக்கிற என்று எரிச்சலாய் சொல்லி சென்றவனைக் கண்டு மெல்ல சிரித்துக் கொண்டாள் அந்த வாயாடி. மின்மினி பூச்சியை அந்த கருவானத்தில் அள்ளி வீசியது போல் ஜொலித்துக் கொண்டிருந்த நட்சத்திரத்தை தனது மேலிட்ட வயிறை தடவியபடி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அருவி. குழந்தை அசைகிறது. எத்தனை பெரிய சந்தோஷமான நிகழ்வு! ஆனால் மனம் முகர்ந்து கொண்டாடக்கூட தோன்றவில்லை. அத்தனை கோபம் குழந்தையின் அப்பன் மீது. அவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயம் அவனை விலக்கி வைக்கவும் முடியவில்லை. மானம் கெட்ட மனது அவன் அருகாமையை தேடி அலைந்து தொலைகிறது. அம்மோ! அவள் அண்ணனின் சத்தம் கேட்டு முகத்தில் தேங்கியிருந்த சோகத்தை மறைத்து திரும்பி பார்த்தாள் பெண் அவள். அண்ணா, இந்த பனில ஏண்டா மாடியில வந்து நிக்கிற? காய்ச்சல் வந்துற போது. டாக்டருக்கே காய்ச்சலா? இதழுக்கே வலிக்காமல் சிரித்துக் கொண்டவன் எடுத்து வந்த போர்வையை அவளுக்கு போர்த்து விட்டான். ஹாஸ்பிட்டல்ல என்னடா சொன்னாங்க? குழந்தை தெம்பா இருக்கான். ஆனா குழந்தைய சுமக்கிற என் அம்மு வீக்கா இருக்காளாமே. அண்ணா, அம்மு, நான் இப்பலாம் உன்னை ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லைன்னு கவலையா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டெலிவரி ஆகப்போகுது. ஆனா இன்னும் நீ இப்படி வீக்கா இருந்தா எப்படி? நீ என்ன நல்லா தானே பாத்துக்கிற. உன்னை விட யாராலையும் என்ன நல்லா பாத்துக்கவே முடியாதுண்ணா. இப்ப நீ பாத்துக்க வேண்டியது அண்ணிய தான். எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ சரியில்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க அம்மு. அவ்வளவுதான். அருவி அவள் அண்ணன் கையை பிடித்தாள். என்கிட்ட பொய் சொல்ல நினைக்காதண்ணா. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது சும்மா தானே? மாறன் கசந்த புன்னகையுடன் ஆமா என்று தலையாட்டினான். பயந்தே போயிட்டேன்னா. எனக்கு தெரியும். என் அண்ணா யாரையும் கஷ்டப்படுத்தாது. அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் உனக்கு ஏத்தவங்க. அவங்கள விட்டுறாதண்ணா. அவனும் அதற்குத்தானே ஆசைப்படுகிறான். அவங்களுக்குள்ள எவ்ளோ கஷ்டம் இருக்கும். பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் வாய் திறந்து மனசுல இருக்கறத சொல்ல மாட்டாங்க. மனசு விட்டு பேசுங்க. மாறன் சரியென்று தலையாட்டினான். அருவி கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அறைக்கு வரும் பொழுது அங்கே கன்னத்தில் கை வைத்தபடி உருகி உருகி டிவி பார்த்து கொண்டிருந்தான் பாரி.
அவனுக்கு காதல் படமெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் பழகிக் கொள்கிறான். ஒரு பக்கம் அவன் உருகி உருகி படம் பார்த்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பாரியின் அலைபேசி ஒலித்துக் கொண்டிருந்தது. ஃபோன் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னதான் படம் பார்க்கறானோ என்று முனகிக் கொண்டவள் எதார்த்தமாக அந்த ஃபோனை எட்டிப் பார்க்க, அதில் பப்ளு என்ற பெயரில்தான் அழைப்பு வந்தது. முதலில் அந்த பெயருக்கான சொந்தக்காரர் யார் என்று அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்துப் பார்க்கும் பொழுதுதான் அவளுக்கு அது அவள் ஃப்ரெண்ட் என்பது ஞாபகம் வந்தது. அவ்வளவுதான், அவள் முகத்தைப் பார்க்க வேண்டுமே. முகமோ அம்மியில் வைத்து அரைத்த வரமிளகாய் போல சிவந்து போனது. அந்த ஃபோனை பார்த்தவள் அப்படியே திரும்பி கடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 10க்கு மேல் காட்டியது. நைட்டு 10 மணிக்கு மேல இவ எதுக்கு கால் பண்றா என்ற யோசனையுடன் அந்த போனை பார்த்து கொண்டிருந்தாள். டிவியில் விளம்பரம் வந்ததால் உடலை வளைத்தபடி திரும்பியவன் அப்பொழுதுதான் தன் மனையாளை கண்டான். இவ எதுக்கு இப்படி பாக்குறா? ஒருவேளை நம்ம மேல கோவம் போய் லவ்ஸ் வந்துருச்சோ? வந்தாலும் வந்திருக்கும். எதுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாப்போம் என மனதுக்குள் 1000 கற்பனை பண்ணியவன் மனையாளை நோக்கி பதுங்கி சென்றான். பொண்டாட்டி, மாம்ஸ் மேல இருந்த கோவம் போயிருச்சாடி? எனக்கு தெரியும் உன்னால என் மேல கோபப்பட முடியாது என்று மெல்ல அவளை பின்னே இருந்து அணைத்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவனுடைய அலைபேசி அருவி கைகளில் இருப்பதை. என் போன்ல என்ன சொல்ல பாக்குற என்றபடி அவள் கழுத்து மடலில் தலை வைத்து எட்டி பார்த்தவன் அந்த திரையில் மென்னிய பேரை கவனித்தான். பா பப்ளு, அட இது உன் ஃப்ரெண்டு என்றவனின் குஷியான குரல் கண்ணாடியில் தெரிந்த பெண் அவளின் கோப முகத்தைக் கண்டு அப்படியே பம்மியது. "அ அ அது அது அவ" என்று ஒருமையில் சொல்ல வந்தவன் அவள் புருவம் உயர்வதைக் கண்டு, "அ அவங்க அவங்க எதுக்கு செல்லம் எனக்கு கால் பண்றாங்க? அதுவும் இந்த நேரத்துல?" என்றான் கொஞ்சம் ஜெர்க்காகி. "அதேத்தான் நானும் கேக்குறேன். அவ ஏன் உனக்கு கால் பண்றா? அதுவும் இந்த நேரத்துல?" என்றாள் அவன் கையை தட்டிவிட்டு அவன் முகம் பார்த்து. அவனுக்கு தெளிவாக புரிந்தது அவள் பொறாமையின் உச்சத்தை தொட்டுவிட்டாள் என்று. எந்த அளவுக்கு சொல்லான்னா இமயமலை. ம்ஹும். அதெல்லாம் தாண்டி மரியானா அகழி ஆழத்தை தாண்டி அம்புட்டு ஒரு பொறாம அவ முகத்துல. செல்லம், அது எனக்கு எப்படிடா தெரியும்? அவன் சமாளிக்க நினைத்தான். தெரியாம தான் அவ பேரு செல்லமா பப்ளுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கியோ? கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி கேட்டாள். ஐயோ, அது நானா பண்ணலடி, அவ. அருவி முறைத்தாள். அவங்க போதுமா? அவங்க தானே சேவ் பண்ணாங்க. ஓஹோ, சரி, அவளே பண்ணதாவே இருக்கட்டும். அப்படி பண்ணாதுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? வாயில பன் இருந்துச்சா? இல்ல அத மாத்தி சேவ் பண்ண மனசு வரலையா? ஐயோ, ஏன்டி காரணம் தேடி சண்டை போடுற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என்கிட்ட இவ்ளோ பேசியிருக்க. இப்பவும் சண்டை போட்டா எப்படிடி? இப்ப என்ன, அந்த பேரை மாத்தணும் அவ்வளவுதானே? நம்பரே டெலீட் பண்றேன் என பாரி அவன் போனை எடுத்து நம்பரை டெலீட் பண்ண போன சமயம் மீண்டும் அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் போனை கட் பண்ண நினைத்தான். ஆனால் அதற்கு முன் அந்த போனை அட்டன் பண்ணிவிட்டாள் அருவி. ஏண்டி என்பதைப் போல் பார்த்தவன் மீண்டும் அந்த போனை கட் பண்ண போன சமயம் மறுபக்கம் இருந்து அந்த வார்த்தையில் பாரி மட்டுமல்ல, அருவியின் விழியும் அதிர்ச்சியுடன் விரிந்தது.